நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. நீதான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீதான் சொல்லணும். நீதான் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். நீதான் சொல்லணும். நீதான் சொல்லணும். சரி காவாப்பமா ஏ தோத்தி ஜீப்பா ராஜு கப்பா நீதான் சொல்லணும். அக்கா அக்கா தமே போறக்கத்த கிட்ட மேல கையா வச்சா டாம் டம் தையா எக்கல் போச்சுடா. நீதான் பிறந்தது பூனைக்குட்டியாகமா நண்பர்களே. நான் புலினா என் மக பூனைக்குட்டி. சி ஏமா பூனைக்குட்டியை விட தாண்டி பெரிய புலிக்குட்டி. என்ன சொல்ல புலி கடிக்கும். நான் மீன் சி மீன் அப்படி கத்தாத, தண்ணிக்கிற போங்க. சரி மீன் குட்டி அம்மா குட்டி ஏண்டா. சரி நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம். தெரியல. இன்னைக்கு நம்ம வீட்டு ஒயிட் ரைஸ், அருமையான முருங்கைக்காய், காலிஃப்ளவர், சவுச்சவு கை போட்டு சாம்பார், ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு தான், அவிச்ச முட்டை ப்ளஸ் கீரை. ஓகேங்களா, அரைக்கீரை, அருமையான அரைக்கீரை செஞ்சு வச்சிருக்கேன். அப்படி சொல்லு. இன்னைக்கு தான் என் முன்னாடி அறிவு. தப்பு இருக்கு. என்ன தப்பு? சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? அறிவு கெட்டவளை. ஏண்டி சுடு தண்ணி வைக்காம எதுக்கு பச்சை தண்ணி வைக்கிறேன் என் பிள்ளைக்கு? ஆறி போச்சாம்பா. காய வச்சு வைக்க கூடாதா? தெரியாதா? வைக்க கூடாதா? தெரியாதா? அறிவு இல்லையா? கேள்றா நல்லா. என் மகளே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கு. நாளைக்கு லீவா ஸ்கூலான்னு தெரியலையே. நாளைக்கு 2 நாள் லீவு. ஜாலி ஜாலி ஜாலி. சரி நண்பர்களே, நம்ம போயிடுவோம் வீடியோக்குள்ள. நண்பர்களே, என் பொண்டாட்டி பாவம் என் வாழ்க்கையில் என்றைக்குமே கேட்காத ஒரு என் தங்க அருமையான பொண்டாட்டி. மாமா என்னை மாமான்ட்ட எப்பவுமே வா போன்னு சொல்லுவா. ஆனால் அவள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வான்னு கேட்டான். நண்பர்களே, சரின்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பிரியாணி கேட்டால் அசந்து வருவீங்க. மட்டன் பிரியாணி. அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு தெரியுப்பா? அப்பதான் எனக்கு என்ன ஆயிட்டதுக்கா? இதே கொஞ்சம் சாப்பிட்டுங்க நீ அம்மாவை. மட்டன் பிரியாணி நண்பர்களே, இப்போ பிரிக்க போகிறோம் நண்பர்களே. மட்டன் பிரியாணியை பிரிக்க போகிறான். அப்படியே ஷாக் ஆக போகிறீங்க எல்லாருமே. அதுதான் மட்டன் பிரியாணி. இந்த ஒரு வெங்காயம், இந்த பிரியாணிக்கு வெங்காயம் வந்துருச்சா? வெங்காயம். இது வந்து தால்ச்சா கிரேவி. ஓகேவா? மட்டன் பிரியாணி எல்லாரும் நண்பர்களே. பிரியாணி கொத்தன் பிரியாணி போச்சுடா. மட்டன் பிரியாணி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இதுப்பா இருப்பா இருப்பா. இப்போ எல்லாரும் இப்போ உங்கள் அம்மா ஷாக் ஆக போகிறா. குருமா கருமா. ஆமாம் கருமா. இப்போ இதை பிடிச்சிருமா? நீ எல்லாம் ஷாக் ஆயிடுவ. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிப்போம். இரு உங்க அம்மா மட்டரை சாப்பிட்டு இன்னைக்கு ஐயோ சந்தோஷம். எனக்கு முட்டை கொடுக்க போறேன். 100 முட்டை கொடுக்க போறா. நான் என்னத்தை பிரிக்க, நீயே பிரி. ஐயையோ ஐயையோ, இது என்னடா? அது வெறும் இது என்னதுப்பா? என்ன வெஜிடபிள் பிரியாணி கட்டிட்டாங்க? ஐயோ ஏன் நான் மட்டன் பிரியாணியில் கேட்டேன். சாரிம்மா, சாரிடா செல்லக்குட்டி. கறி 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 தானே. இந்த ஒரு மட்டன் பீஸ் தின்னு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இந்த பிரியாணி எங்கே வாங்கினேன்னா வெஜிடபிள் பிரியாணி வாங்கினேன். பட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு கொடுக்குறேன். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுங்க நண்பர்களே. பாவம் என் ஒய்ஃபு கேட்டா, மட்டன் பிரியாணி கேட்டா. கொஞ்சம் பணம் பற்றாக்குறைனால அவளுக்கு இது வாங்கிட்டு வந்துட்டேன், வெஜிடபிள். இது இந்த பிரியாணி எங்கே வாங்கினேன்? நீ அசந்து வருவீங்க. நம்ம அம்மன் கடையில் பிரியாணி, நம்ம சூரிய எண்ணெய் புரோட்டா சூரிய எண்ணெய் கடையில் வாங்கின பிரியாணி. காலிஃப்ளவர் நம்மளே இது நீ சாப்பிடுவா. புரோட்டா சூரிய எண்ணெய் கடையில் வாங்கின பிரியாணி தான் வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவள் நான் வாங்கிட்டு வந்தேன். பாவம் அவள் என்றைக்குமே கேட்க மாட்டா. இந்தா சாப்பிடு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. சாப்பிடு. அம்மா எச்சி ஊறுபடல. ஆமாம் அம்மா சாப்பிட்டுட்டோம்டா. பாம்டா உனக்கு வேணா எடுத்துக்கூடா. சரணம் ஊற்றவா, கிரேவி ஊற்றவாடா. என்ன பிள்ளை, நம்ம எப்பயும் சாப்பிட்ற ரெகுலர் சாப்பாடு சாப்பிடுவோம் தாங்க. சாப்பிடுவீங்க. நம்ம எப்பயும் சாப்பிட்ற ரெகுலர் சாப்பாடு வைக்க மாட்டீங்களா?
நண்பர்களே நமக்கு எப்பவுமே தான் நம்ம வீட்டு சாப்பாடு தான் நம்ம ஹோட்டல் சாப்பாடு பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றது நண்பர்களே. சிந்தி புட்டா இல்லை பாத்தியாப்பா நான் அப்போ எங்கேப்பா சாப்பிட்டேன். ஏய் கொஞ்சம் தள்ளி வை சிந்தி புட்டா பாரு. சரிமிதம்மா இந்த ஒரு சூப்பராக சாப்பிடும்டா. என் பேரு மதுமிதா. மதுமிதாவா நீ சாப்பிட்றா. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு சூப்பர். இப்போ நம்ம வீட்டில் இந்த சாம்பார் சாதத்தை அப்படி நான் உதுத்து விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சாம்பார் சாதத்தோட உதுத்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சாம்பார் சாதத்தோட அது இந்த ரேஷன் கடையில் பருப்பு துவரம் பருப்பு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை அப்படியே பிணைஞ்சி விட்டு எல்லாத்தையும் அந்த கருவு எல்லாத்தையும் விட்டு பிணைஞ்சிடணும். பிணைஞ்சிட்டு அடித்தோம்னா டேஸ்ட்டு அப்படி ஒரு அமிர்தம்னான அமிர்தம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பிணைஞ்சிட்டு பூராத்தையும் கருவு எல்லாம் சேர்த்து கருவு திருவா அடடடடடா. ஆஹா இந்த தாத்தா எனக்கு தான். சேலஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. சேலஞ்சா? சேலஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. ரெடி வலிக்கலையா? வலிக்கல கிளிக்கல சேலஞ்சு ரெடி ஆச்சு. இப்பதான் சேலஞ்ச் ரெடி ஆகுது. இல்லை நீ மெல்ல கூடாது. ரெடி ஸ்டெடி கோ. அதுக்கு ஒரு எடுத்து உனக்கு தான் கீழே வச்சிருக்கா நீ தான் சாப்பிடணும். என்னிட்டே நீ போட்டி வர்றியா? என்கிட்ட போட்டி விட்டு நீ ஜெயிக்க. இப்படி விட்டு இருந்தாரு இப்படின்னா வர்றா நாங்கள் உருட்டுவோம்ல. இப்போ யோசிப்பியா? இந்த நண்டி அண்ணா அறுத்து விடுவாங்க குழம்புல. ஆஹா டே மீசமணி இன்னைக்கு நீ தோத்துடக்கூடாதா? இன்னைக்கு தோக்க மாட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். இந்த முட்டை ஜெயிக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் சாப்பிடணும். ஆஹா ஜெயிக்கிறவங்களுக்கு தான். அப்போ இங்கே வச்சுருவான். அதுக்கப்புறமே சாம்பார் பத்தல. எடுத்துக்கிறோம் முட்டைய உதுத்து விட்டு ஆடுறா. நீ தானே அதான் நீ உதுத்து விட்டு அடி. இந்த அப்படி அடி உதுத்து விட்டு. நான் இதான் ஜெயிச்சவங்க யாருமே எடுக்கூடாது. யாருமே எடுக்கூடாது. எதுவுமே எடுக்கூடாது. வெள்ளை உள்ளங்கொண்ட எங்க வெள்ளை கிளவி பாரு. ஆஹா இதுக்கு அப்பா கைய போய்ப்பா வெளியே பார்க்கற வர்றா.
தட்டுல ஒண்ணு கூட இருக்க அப்போ கூடாது. இதையும் தின்றணும், இதுவும் தின்றாதான் நீ ஜெயிச்சதுக்கு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது, ஜெயிச்சவங்களுக்கு. அட மங்கி பையில மங்க ரூசு பை பத்த மகளே ஜெயிச்சிட்டேல. இந்த எடு தின்னு ஜெயிச்சிட்டேல. அதெல்லாம் இல்ல. அட கிறுக்கு பை இவ்வளோ ஒத்த சொத்து கூட இருக்க கூடாது. ஏய்! எனக்குதா. இங்கே ஒரு பூனையை போகிற ஐயோ அப்பா. ஏய்! சரி இது போடுங்க போடா நீ எப்படி நீங்க மாட்டா. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்த போட்டியில் சேலஞ்சில் வெற்றி பெற்ற மதுமிதா அவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, கூத்துக்கள் கூத்துக்கள் கூத்துக்கள். ஒரு நாள் கூட ஜெயிக்க முடியல நம்மள. ஒன்னு அந்த ஜெயிச்ச கீரையே மறந்தே போயிட்டேன். எதுக்குடா? வேணாம். ஏன் ஏன் இப்போ தெரியுதா? கடைசியில் உனக்கு முட்டை வரும். வராது பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, மற்ற வீடியோங்க உங்களுடைய மலை மிசமணி மலை மித்தா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இன்னும் சூ 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 இந்தா உனக்கு பாரு.